ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சுவையோ சுவை. வாரம் 2 டிஷ்ஷோட தான் வரும். அதே மாதிரி இந்த வாரமும் 2 டிஷ்ஷஸோட வந்திருக்கோம். என்னென்ன டிஷ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் செஃப் பழனிமுருகன் அவர்கள். வணக்கம் செஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? சூப்பரா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நான் எப்பவுமே சூப்பரா இருப்பேன் செஃப். அப்புறம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒரே ட்ரெஸ் ப்ரீச். நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நீங்க தானே சாக்லேட் வாங்கி தரணும். சரி, வாங்கி தரமா. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் செஃப்? ஆக்சுவலா இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து நம்ம சிக்கன் ஸ்பெஷல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான காரைக்குடி கோழி வறுவல். சூப்பர். ஆமா, அதாவது வழக்கம் போல சிம்பிள் இன்கிரியன்ஸ். ஒரு சின்ன பொடி ஒன்று அரைச்சிட்டு தென் சிக்கனோட சேர்ந்து ஒரு அட்டகாசமான ரெசிபி பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்து வந்துடும். காரைக்குடி கோழி வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: சுத்தம் செஞ்ச கோழி 400 கிராம், சின்ன வெங்காயம் 15, பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தக்காளி 2, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 6, வரமல்லி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, கல்பாசி சிறிது, முந்திரி 10 நம்பர், கருவேப்பிலை சிறிது, கடலெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. காரைக்குடி கோழி வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. செஃப், குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த பேசிக்காக அந்த மாதிரி நம்ம பொடி வறுத்து போடலாம் செய்யும் போது அதான் ஒரு பஞ்ச் இருக்கும். ஓகே, நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறப்ப அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். தென் இதுக்கு வரமல்லி. அப்போ இது ஃபுல்லாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்கனில் போட்டால் ரெடி ஆகிடுமா செஃப்? இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்கா? இல்லை, வறுத்து பண்ணிட்டு பொடி ஃபர்ஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஆனியன் டொமேட்டோ எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்டாக அந்த பொடி போட்டுருவோம். ஓகே, டாப்பிங்ஸ் மாதிரி கடைசியில் வந்து நம்ம போட்டுருவோம். ஓகே, வரமல்லி, வரமிளகாய், அடுத்து மிளகு, கொஞ்சமா ஜீரகம், அப்புறம் சோம்பு. இந்த சட்னி அதாவது இதுலேயே வந்து இப்போ காரைக்குடியிலே குழம்புன்னு செய்கிறோம் அப்படின்னா அதோட மசாலா வேறு மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதாவது காரைக்குடி கோழி குழம்பு அப்படின்னா அதில் தேங்காய் வரும். தென் ஸ்பைசஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். புளி கொஞ்சம் ஈல்டுக்கு வந்து தக்காளி போதும். ஓகே, சிக்கனுக்கு வந்து புளி வேணும்னு அவசியம் இல்லை. மீன் குழம்புக்கு சேர்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ காரைக்குடி சமையலே வந்து ஒரு மாதிரி பஞ்ச் டேஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும்ல செஃப்? காரம் பஞ்ச் இந்த மாதிரி. உங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம், எண்ணெய், அப்புறம் இந்த வரமிளகாய், வரமல்லி, இந்த ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறோம்ல அது வந்து அந்த அரோமா வந்து ஒரு நல்ல ஒரு பஞ்ச் கொடுக்கும். ஓகே, அவ்வளோதான், சூப்பர். இது அப்படியே நம்ம பவுலில் மாற்றிடலாம். இப்போ பிளேட்டில் மாற்றியாச்சு. நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். செஃப், அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அடுத்து கடலை பயன்படுத்துறோம். இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தாளிப்பு. ஓகே செஃப், தாளிப்புனா கடுகு போடுவாங்க, ஏன் அது போடவே மாட்டோம்? அப்படியா? ஓ, தாளிப்புல கடுகு இல்லாம தாளிப்பு போட மாட்டாங்க. அப்படியே எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை சேஞ்ச் பண்ணிப்பேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, கொஞ்சமா வந்து இந்த கல்பாசி தாளிச்சிடும். இதான் தாளிப்பு. ஓகே பாருங்க, ஆக்சுவலாக அந்த போட்டோன்னே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். தென் இதுலேயே வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மேக்ஸிமம் இந்த வெஜிடேரியன் இருக்குல்ல, வெஜ் பேஸ்டு இல்லை மீன் குழம்பு பேஸ்டுனா வந்து இந்த கடுகு வரும். கடுகு உளுந்து. இப்போ நான்வெஜ்னா இப்போ மட்டன், சிக்கன் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு சின்னமன், காரம், அதை பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஆமாம், இந்த ஹோல் கரம் மசாலா இருக்குல்ல, அதான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, இந்த பிரியாணிக்கு இருக்க ஐட்டம்ஸ் பாதி வந்து இறங்கும். ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி மாறும். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ சிக்கன் அப்படிங்கிறது வாரத்தில் 2 நாள் 3 நாள் நம்ம யூஸ்வலாக வீட்டில் செய்கிறோம். ஏன்னா உடனே குக் பண்ணுறது, டக்கு டக்குன்னு பண்ணிடலாம், ஈஸியாகவும் இருக்கும், ரெடி ஆகிடும். ஸோ அதில் வந்து ஒரு பெரிய டாஸ்க் இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணாவோ
ஒரு 4 ரெசிபி ஃபார்மேட்டாக இருக்கும். அதெல்லாம் டிஃப்ரெண்டாக பண்ணணும்னா இது மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியும் அரைச்சி வச்சுன்னா நம்ம கடைசியா எல்லா சிக்கன் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாமா செஃப்? எல்லா சிக்கன் பண்ணுறதை விட இந்த சிக்கனுக்கு நல்லா இருக்கும். ஓகே. பட் இப்போ இதில் எக் பரட்டல் பண்ணலாம், மட்டன் பண்ணலாம், பெட்டராக இருக்கும். பட் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சம் தேவையானது. இப்போ இந்த பொடி அரைச்சிட்டோம், இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். புரியுது. இதில் தேவையானதான் நம்ம காரம் நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா நிறைய சேர்ப்போம், மீடியம்னா மீடியமாக சேர்ப்போம், மீதி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வேணும்னு சொல்லி 1 மாதத்துக்குன்னா அரைக்கணும்னு அதோட ஃப்ரெஷ்ஷாக பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். ஓகே. லைக் என்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா அரைச்சே வச்சிடாதீங்க, அப்பப்போ எடுத்து வச்சோம்னா சூப்பராக நமக்கு வந்து உதவும்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா அப்போ டேஸ்ட் கிடைக்கும். நான் சொல்ல டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து தக்காளி, தக்காளி வந்து நல்லா அது நல்லா வதவிட்டோம். இப்போ உங்களுக்கே தெரியும் நான் நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்பேன். இதுல வெஜ்ல என்ன போடலாம்? அதேதான். இல்ல சீ ஃபுட்ல என்ன போடலாம்? அதேதான். அப்படிதானே? அதேதான். சொல்லுங்க. வெஜ்ல என்ன 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 போடலாம்? பொட்டேட்டோ, மஷ்ரூம், ஸ்வீட். அது சரியாவது. ஓகே, நீங்களே சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்ச 2 வெஜிடபிள் சொல்லிட்டேன். இல்ல அதாம்மா, ஆக்சுவலா இப்போ பொட்டேட்டோ அப்படின்னா நம்ம வேக வச்சு அதை கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம பெரட்டி போட்டால் பெட்டராக இருக்கும். பட் அதுலேயும் காரம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இப்போ நான்வெஜ்ஜில் சேர்க்குற அளவுக்கு நம்ம இதில் சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஓகே. பட் நல்லா சாப்பிட்றாலாம் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி சீ ஃபுட்னா கொஞ்சம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கடலை. ஆமாம். அதே மாதிரி இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்குல்ல, அதை அவாய்ட் பண்ணிட்டு அதாவது ஒவ்வொரு ரெசிபி இன்கிரீடியன்ஸ் அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பாக. ஓகே. ப்ரான்ல பண்ணலாமா சார்? ப்ரான் அதாம்மா பண்ணலாம். பட் நம்ம கோகனட் ஆயில் சேர்க்கலாம். மசாலா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ சேம் மசாலா வச்சு நம்ம பண்ண முடியாது. பண்ண முடியாதுல்ல, பண்ணலாம். டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ணுறோம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் முந்திரி பருப்பு. ஓகே. இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். செஃப், இப்போ வந்து நம்ம ஸ்டார்டர்னால முந்திரி போடுறோமா இல்லைன்னா வந்து இப்போ இது நம்ம டேஸ்ட்காக போடுறோம். டேஸ்ட்காக தான். அது ஒரு நல்ல ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஓகே. லைக் இப்போ எப்படி இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ப்போம் தெரியுமா உங்களுக்கு? நான்வெஜ் சேர்க்குறப்ப சம்டைம்ஸ் அந்த மாதிரி முந்திரி பருப்புலேயும் அந்த ஃப்ளேவர்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதில் மிளகு சேர்த்துருக்கோம், வரமிளகா சேர்த்துருக்கோம், பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. ஸோ அதை லெவல் பண்ணும். ஓகே. நான் என்ன நினைச்சேன்னா இந்த நம்ம வறுவல்லாம் நிறைய ஸ்டார்டர்ஸ் நம்ம சாப்பிட்ட போனாலே முந்திரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால எப்பவுமே இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, நீங்க எடுத்துவோம் அப்படியே எடுத்துவோம். அப்படியே எடுத்துக்கலாம், நீ என்ன வேணா பேசுமா, இப்படியோ பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு கேள்வி கேட்கிறேன். இல்ல ஜென்ரலா வந்து நம்ம இந்த மசாலா இருக்குல்ல, இந்த ஸ்பைஸ் அது இல்லாம பச்சை மிளகா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் லெவல் பண்ணும். ஓகே. கொஞ்சம் அப்பிடைட் பண்ணும். ஓகே செஃப், ரெடி ஆயிடுச்சுல? ஆஃப் ஆஃப் த. ஆமா, ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்ச பொடி இதில் சேர்த்துக்கிறோம். தென் சிம் பண்ணிக்கிறேன். இது மெயினானது, இதுக்கு தேவையான உப்பு. ஓகே. மசாலா போட்டோடனே கலர் மாறிடுச்சு செஃப். ஆமாம், தேவையான உப்பு சேர்த்துட்டோம். மூடி போட்டாச்சு. எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மசாலா எல்லாம் சிக்கனோட சேர்ந்து அட்டகாசமாக ரெடி ஆயிடும். ஸோ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு செஃப். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஓகே. பிளேட் எடுத்து வச்சிருங்க. எனக்கு ஈகரா இருக்கு செஃப். டடான் ஓபன் பண்ணிடலாம் செஃப். டடான். எஸ், டடான். எஸ். வாவ். அவ்வளோதான். கலரே டோட்டலா டிஃபரெண்ட் ஆயிடுச்சு சார். அப்படியே வறுவல். அதேதான். எஸ். பிரசன்ட் பண்ணிடலாம். சார் இது போன்லெஸ் பீஸ் கூட போடலாம் இல்லையா? தாராளமாக போடலாம்.
காரைக்குடி கோழி வறுவல் எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம். கடாயில் வரமல்லி, வரமிளகாய், மிளகு, ஜீரகம், சோம்பு வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி தாளித்து வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்து அதோட தக்காளி, சிக்கன் சேர்த்து நல்லா பிரட்டி மஞ்சள் தூள், முந்திரி மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வேக வச்சு அரைச்ச பொடி சேர்த்துட்டு 2 நிமிஷம் வேக வச்சோன்னா சுவையான காரைக்குடி கோழி வறுவல் தயாராகிடும். கோழி வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செஃப் இல்லையா? லைக் உடனே இப்போ கூட நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கும் போது கூட கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் நம்மளோட கோழி வறுவலை. ஆமாம், ஆக்சுவலாக நம்ம இந்த ரெசிபினா வந்து நம்ம செய்கிறப்பே வந்து அப்டேட் பண்ணும், செய்கிற பாதி காலி வரும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளி சூப்பர் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எனி வெரைட்டி ரைஸ், அதாவது இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம நிறைய வெரைட்டி ரைஸ் செய்வோம். அதை வந்து சாப் பண்ணி சேர்ப்போம். அதை இன்னும் பெட்டராக கொடுக்கணும் அப்படின்னா அதை லைட்டாக மிக்சியில் ஒரு அரைச்சிட்டு கொஞ்சம் நெய்யில் வதக்கி சேர்த்தோம் அப்படின்னா, லைக் அதாவது ஒரு எலுமிச்சை சாதமாக இருக்கட்டும், இல்லை தயிர் சாதமாக இருக்கட்டும், அது மாதிரி வெரைட்டி ரைஸ் எது பண்ணுறப்பையும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.